அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். கோடி கிடைச்சாலும் இந்த மாதிரி ஒரு நாள் அமையாதுங்க. பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை, நமக்கு கிருத்திகை நட்சத்திரம், இப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய முருகனுடைய அற்புதமான ஒரு நாள். வாழ்க்கையில் என்ன வேண்டுதல்கள், என்ன நீங்கள் வேண்டி வச்சாலும் அதை நமக்கு முருகப்பெருமானுடைய அருளாலே நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் அடி மேலே அடி விழுந்தால் கூட வேலவனை கும்பிடாமல் நம்ம கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா முருகனுடைய வழிபாடுங்கிறது வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வர செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நாளைக்கு வந்துடக்கூடிய இந்த ஒரு நாளில் நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கும், நடக்கவே நடக்காது அப்படிங்கிற பல நல்ல காரியங்கள் எல்லாம் வீட்டில் நடக்கிறதுக்கும், நம்ம சில விஷயங்கள் இழந்திருப்போம் பாருங்கள், அந்த இழந்ததை எல்லாம் திருப்பி மீட்டெடுப்பதற்கான மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அதனால் நாளைய தினம் இந்த எளிமையான ஒரு வழிபாடுகளை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவு தான் என்னன்னு இந்த இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கடவுள் கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல நமக்கு நாட்கள் எல்லாம் கண்டிப்பாக கண்ணில் காமிச்சு கொடுத்துட்டே தாங்க இருப்பார். அப்படி வந்திருக்கக்கூடிய நாள் தான் நாளைக்கு பங்குனி மாதத்துடைய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். எப்பயுமே செவ்வாய்க்கிழமையில் நம்ம சொல்கிறது தான், முருகனுடைய வழிபாடுகள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ முருகனை மட்டும் மனதார நீங்கள் வழிபட்டாலே போதும். உங்களுக்கு நாளைக்கு உகந்த எந்த விஷயங்கள் வேணாலும் பண்ணலாம். நிறைய பேர் விரதங்கள் எடுப்பாங்க, நிறைய பேர் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தீபங்கள் ஏற்றலாம், வெற்றிலை தீபங்கள் ஏற்றலாம். சிலர் நம்முடைய குழந்தை வரத்துக்காக பாலடை தீபம் ஏற்றுவாங்க. அப்படி உங்களுக்கு என்ன தீபம் ஏற்ற முடியுமோ அந்த தீபத்தை ஏற்றலாம். இல்லாட்டி வீட்டில் ஒரே ஒரு சின்னதான ஒரு அகல் தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம்தான். உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் தீரணும், எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும், போட்டு நமக்கு தீர்க்கவே முடியாத ஒரு துன்பமாக இருக்குது, மனசு ஃபுல்லாக பாரமாக இருக்குது, அந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்கிறதுனே தெரியல அப்படிங்கிறவங்க நாளைக்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க. அதாவது செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை நமக்கு காலை 6 to 7, மதியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9 இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் கரெக்டாக இருக்கோ, ஒரு பூஜைக்கு நம்ம பண்ணுறப்ப மனசாந்தியோட நம்ம மனசு அமைதியான ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு, முருகா இந்த ஒரு பிரச்சனை எனக்கு முடிவே இல்லாத பிரச்சனையாக இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடு முருகா, எங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரணும், நல்ல கல்யாணம் நடக்கணும், இல்லாட்டி இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லாட்டி சொந்த வீடு நிறைய பேர் பாதிலே நின்றுட்டு அந்த பில்டிங் எழும்ப முடியாமல் பலவித கஷ்டங்கள் இருக்குது. அப்படி இடம், பூமி, நிலம், நல்ல வேலை, குழந்தை பிறப்பு, அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ, எதெல்லாம் வேணுமோ, என்ன பிரச்சனை சரியாகணுமோ அதை வேண்டி நாளைக்கு ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு சின்னதான ஒரே ஒரு முடிச்சு பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்கள். சின்னதான சிகப்பு கலர் துணி இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி மஞ்சள் துணி இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டில் எந்த துணி உங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஒரே ஒரு துணியில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ₹1 நாணயம், அவ்வளோதான். நாணயமும் சுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் நம்ம, சுக்குக்கு மிஞ்சி மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சி கடவுளும் இல்லைன்னு. ஏன்னா முருகனை வேண்டி சுக்கு வச்சு யார் ஒருத்தங்க பரிகாரம் பண்ணுறோமோ கண்டிப்பாக நமக்கு அந்த விஷயத்தில் வெற்றி தாங்க கிடைக்கும். அப்படி நாளைக்கு நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் ஒரே ஒரு துண்டு சுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ எங்ககிட்ட சுக்கே இல்லைம்மா, இந்த பதிவு நாங்கள் தாமதமாக தான் பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் எனக்கு செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம். இந்த 2 விஷயம். ஆனால் சுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நமக்கு முருகனுடைய பரிகாரங்களுக்கு. அதனால் எப்படியாச்சும் நீங்கள் கடையில் வாங்கி சின்னதான ஒரு துண்டு சுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஒரே ₹1 நாணயம், ஒன்றும் வேணாம், இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து கொடு முருகான்ட்டு உங்ககிட்ட எந்த முருகனை நினைக்கிறீங்களோ, திருத்தணி முருகனாக இருக்கலாம், பழனி முருகனாக இருக்கலாம், உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள் எந்த முருகனாக இருந்தாலும் சரி, இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குன்னா அந்த முருகன்
முருகன் நினச்சிட்டு நல்ல ஒரு முடிச்சை கட்டி ஆத்மார்த்தமாக வேண்டி அந்த முடிச்சை அந்த எடுத்து அப்படியே பக்கத்தில் நம்முடைய அந்த உங்களுடைய சுவாமி படம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பூஜை ரூம்லேயே ஒரு ஓரத்தில் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருங்க. இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவை நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் நினைக்கலாம், இந்த பிரச்சனைகள் நமக்கு தீராதா அப்படிங்கிற யோசனைகள் போகவே கூடாது. உங்களுடைய பிரச்சனைகளை நம்ம முருகன் பாதத்தில் நம்ம இறக்கி வச்சிட்டோம். அதனால் நிச்சயமாக உங்கள் பிரச்சனையை இனிமேட்டு முருகனே பார்த்துக்குவார். அதனால் கண்ணை மூடி முருகன் மேலே பாரத்தை போட்டு நாளைய தினம் நீங்கள் இந்த ஒரு முடிச்சு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். வேண்டுதல் நமக்கு நடந்து முடிஞ்ச உடனே அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை எடுத்து பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலில் போடலாம். இல்லை வேறு எந்தாவது கோவிலுக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அந்த கோவிலில் போயிட்டு இந்த ₹1 நாணயத்தை போய் நீங்கள் செலுத்தலாம். பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான பரிகாரமாக இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை தான் நமக்கு இதற்குடைய அடிப்படையே. எப்பயுமே ஆத்மார்த்தமாக யார் ஒருத்தங்க முருகனை நம்பி பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் என்றைக்குமே தோற்று போனதாக சரித்திரமே கிடையாதுங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் முருகனை நம்பி நாளைக்கு நீங்கள் வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கப்ப நம்ம சொல்ல போகின்ற சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 9 முறை உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் இந்த முடிச்சு கட்டுறதுக்கு முன்னாடி சொல்லி நீங்கள் வழிபட்டாலே போதும், நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் வன்னி தேகாயை வித்மகே மகாதபாயை தீமகி தன்னோ கிருத்திக பிரசோதயாத். இந்த எளிமையான மந்திரத்தை நாளைக்கு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா முருகப்பெருமானை வளர்த்தவங்க தான் கார்த்திகை பெண்கள். அவங்கள பெருமைப்படுத்தும் விதமாக தான் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்குமே நம்ம இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்குங்க. நல்ல அறிவு, செல்வம், நல்ல நீண்ட ஆயுள், கீர்த்தி, அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமணம் கூடி வர்றது, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறது, நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல சந்தோஷம் குடும்பத்தில் நமக்கு வர்றது, நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல ஒரு குழந்தைங்க, அப்படி எல்லா விஷயங்களும். அதுதான் சொன்னோம், வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அந்த எல்லா விஷயங்களையும் தரக்கூடிய அற்புதமான அந்த கிருத்திகை மந்திரம் தான். அதனால் நாளைக்கு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி முருகனை நம்பி இந்த ஒரு முடிச்சை மட்டும் நீங்கள் கட்டி பாருங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் பலவித நன்மைகள் உங்களை தேடி வருங்க. அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.